பாதைதானே இயேசுவை பின் செல்லுவே. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். சரியான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை பயபக்தியோடு கூட நாம் தொடர்ந்து தேவ ஆராதனையில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவன், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் பரிபூர்ணமாகும்படிக்கு தேவனாய் கர்த்தர் வந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற எங்களோடு கூட கர்த்தனை பேசுவீராக, நீ இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமையினால் எங்களை நிரப்பி அனுப்புங்க. அதனால வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. பேசுகிற அடியனை கூட கர்த்தருடைய மகிமையானது மூடிக்கொள்ளட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே ராஜா இதோ நிரப்பட்டோம் ராஜா. தேவ ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த புதிய 2025 ஆண்டில் 2வது ஆராதனை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய திருவிருந்து, பரிசுத்த திருவிருந்தில் முதல் ஆராதனை இது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2ஆம் ஆராதனையில், அதாவது இந்த புதிய ஆண்டில் தொடர்ந்து இந்த திருவிருந்து ஆராதனையில் தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்ம என்ன பண்ணியிருக்குது, கொண்டு வந்திருக்கிறது. ஆகையினால இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லமா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமாக மாறிடணும் இல்லையா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆகையால் பொறுமையோடு கூட காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் கலந்து கொண்டு ஆராதனை கலந்து கொண்டு ஆராதித்தோம் இல்லையா? ஆராதித்து வந்தோம். ஆகையினால இந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன எங்களோடு கூட பேச போகிறீர் என்பதை தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அவர் சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வருகிற தேவ ஜனங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் என்ன செய்வீர் என்று சொல்லி நான் ஜெபத்தில் அந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாக்கியவான். எதற்காக, எப்படி பாக்கியவான்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 36ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. முதலாவது இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரனாகிய இந்த பாடலை எழுதின சங்கீதக்காரன் எழுதுறாரு, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. காரணம் ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அல்லேலூயா. அப்படி கிருபையினால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்பதை சுட்டி காண்பிக்கிற ஒரு வார்த்தை. 2வது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாராம்? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். 2வது தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நம்மை திருப்திப்படுத்துகிறார். 3வது உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. அப்படி ஆத்துமாவை செழிப்பாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இந்த வேத பகுதியில் தேவாலயத்தின் நன்மையை சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. தேவாலயத்தின் நன்மையை தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரா, அப்படியே ஒன்று ஒன்றா விவரித்து காண்பிக்கிறார். அப்போ தேவாலயம்
தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்கிறதுனால பாருங்க, அநேக எண்ணிக்கைக்கும் மேலான திரளான நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நம் மேல் வருஷிக்கும் அது இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம். எத்தனையோ இடத்துக்கு நம்ம போவோம் இல்லையா, எத்தனையோ இடங்களுக்கு நம்ம கூப்பிடுவாங்க, எத்தனையோ காரியத்தில் நம்ம டைம் செலவு பண்ணி நம்ம போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது தான் கர்த்தருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களெல்லாம் தேவனாய் கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதனால் வரதுனால தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது தான் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குரிய சார்ஜ் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஏற்றுறாரு இல்லையா. செல்ஃபோனில் நம்ம சார்ஜ் போட்டால் தான் அது நல்லா பிரைட்டாக இருக்கும், கேமரா வேலை செய்யும் இல்லையா, எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை செய்யும். பாருங்கள், சார்ஜ் கொஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தும். என்னன்னாக்கா கேமரா யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு பிளாஸ்ட் போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு இல்லையா, 20% தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே சார்ஜ் இறங்கிட்டே இருக்குது. அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை அனுதினமும் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணார்னா ரீசார்ஜ் பண்ணுறார். அல்லேலூயா. சார்ஜ் ஏற்றுறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம 6 நாளைக்கு தேவன் கரெக்டாக வச்சுருக்கார். பாருங்களேன், இந்த கர்த்தருடைய ஆராதனை நேரமானது இந்த நாளில் உள்ளதான ஒரு சார்ஜ் 6 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா இல்லையா. இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டதான் அது நமக்கு என்ன பண்ணுது, பாதி சார்ஜ் முடிஞ்சு என்ன பண்ணுதுன்னா இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் வேறு விதமாக மாறுகிறது. ஆகையினால தேவ சமூகத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய ஆராதனை வரும்போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோன்னா மீண்டும் மீண்டுமாய் நம்ம சார்ஜ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்மை ஓடும்படி இயங்கும்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் செய்கிறார். ஆகையினால தேவ சமூகத்தில் நாம் வரும்போது தேவ சமூகத்தில் எண்ணிக்கைக்கும் மேலான தேவனுடைய ஆசீர்வாதங்களாக தேவனாய் கர்த்தர் நிரப்புவார். நம்ம கண்டு காணாமல் இருக்கிற நன்மைகளனால தேவனாய் கர்த்தர் நிரப்புவார் என்று சொன்னால் அது பரலோகத்தின் நன்மை. அல்லேலூயா இல்லையா. பரலோகத்தின் நன்மைகளினால தேவனாய் கர்த்தர் வருஷிக்கிற ஒரு இடம்தான் தேவாலயம். முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு நபருக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் அவசியமான நன்மையை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் தருகிறார். இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன, ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன, எப்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு அதை தருகிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வாசித்த வேத பகுதியானது சொல்லுகிறது, தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையாக இருக்கிறது. உண்மையாகவே தேவ கிருபையானது நமக்கு மிகவும் அருமையாக இருக்கிறதுனால தான் அவருடைய கிருபையினால நம்ம இந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம், நம்ம சுகத்தோடு கூட இருக்கிறோம், நம்ம பலத்தோடு கூட இருக்கிறோம், புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. சாட்சி சொல்கிறோம், கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த தேவ சமூகத்தில் தேவனாய் கர்த்தர் அடியெடுத்து வைக்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஆகையினால தேவாலயத்துக்கு வருவதற்கு பாருங்கள் அவருடைய கிருபை எத்தனை நன்மையாய் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்போ தேவாலயம் ஒரு 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 சட்டை அப்படின்ற ஒரு இறக்கைக்கு அடையாளமாக இருக்குது. சட்டைகள் அப்படின்னாக்கா இறக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த நிழலுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோமா இப்பொழுதும் இருக்கிறோம். அது எங்கே நீங்கள் ஆராதித்தாலும், மேலே ஆராதித்தாலும், கீழே ஆராதித்தாலும், பக்கத்து இடத்துல ஆராய்த்தாலும், இந்த மெயின் ஹாலில் ஆராய்த்தாலும், எங்கே தேவ ஆலயத்தில் நம்ம வந்தாலும் அது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறதுன்னு சொன்னால் பாருங்கள், சட்டைகளின் நிழல். அல்லேலூயா. அப்போது தேவ ஆலயமானது யாவருக்கும் தேவனது சட்டைகளின் நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நிழலுக்குள்ளே நம்ம வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிழலின் ஆசீர்வாதம் நமக்கு விசேஷமாக இருக்கும். எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாருங்கள், நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா. அவருடைய சட்டைகளின் நிழலில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாகிய சட்டைகளின் நிழலானது நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தரும்னா பாதுகாப்பை தரும். அல்லேலூயா. பாதுகாப்பை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது. அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு 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 உதாரணமாக நம்ம பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் புரியும். பாருங்கள், சில பேருக்கு நம்ம இந்த காலம்லாம் வரப்போகிற காலம் வெயில் காலம், சரிங்களா. வெயில் காலம், வெயிலில் நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. வேலை விஷயமா நீங்கள் போகலாம், எப்படி வேணால் நீங்கள் எதுக்கோ நீங்கள் போகிறீங்க. ஆனால் திடீர்னு நல்ல வெயில் காயும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிழலை தேடுறோம்.
வா நிழலில் நின்னா, நிழலில் நிற்கும் போது பாருங்களேன், அதே நம்ம சுற்றிலுமா வெயில் இருக்குது, ஆனால் நம்ம ஏதோ ஒரு கடையாண்டியோ ஏதோ ஒரு இடத்துல நிழலுக்கு ஒதுங்குறோம். அந்த நிழலுக்கு ஒதுங்கின போது அந்த இடத்துல ஒரு இன்பத்தை நம்ம காண்றோம். அல்லேலூயா இல்லையா? ஏதோ ஒரு நல்லா அப்பா நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்றோம். அதே காற்று தான் இங்கேயும் அடிக்குது, வெயிலில் இருக்கும்போது அதே காற்று தான். ஆனால் அது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையை நம்ம அடைவது உறுதி இல்லையா? அப்படி தான் நம்ம அடைகிறோம். அது தற்காலிகமானது. அல்லேலூயா. இந்த கொஞ்ச நேர நிழலுக்கே நம்ம ஒரு சுகத்தை, நம்ம ஒரு நல்லதை நம்ம காண முடியும் என்று சொன்னால் இந்த தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு நிரந்தர நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நிரந்தர நித்தியமான நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயமானது எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய சட்டைகளின் நிழலாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதில் என்னதமாக இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். நானே வாசிக்கிறேன், கவனிங்க. என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த ஒரு லைன் தான், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீ இங்கே ஒன்றும் ஆரோக்கியம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதையும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கலாம், இன்னும் ஓடின்னு தான் இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் அதனுடைய ஆரோக்கியத்தை யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் மடிந்து போகிறார்கள். அவ்வளோதான். தேடி தேடி ஓடி ஓடி எதெல்லாம் செலவு பண்ணுமா செலவு பண்ணி இல்லையா? இது போட்டால் ஆரோக்கியமாக இருக்குமா, அது போட்டால் ஆரோக்கியமாக, மருந்துலேயும் ஆரோக்கியம் இல்லை, சாப்பாட்டில் ஆரோக்கியம், எதுவுமே ஆரோக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சட்டையில் நிழலில் வந்தினா தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட ஆரோக்கியம் என்று சொன்னால் உண்மையான ஒரு நித்தியமான நிரந்தரமான ஆரோக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய சட்டைகள் நமக்கு அது நிழலாக இருக்கிறது. அந்த நிழலில் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகமான வாழ்வையும் தருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷனுக்கும் தேவனுடைய சட்டைகளின் நிழலானது பலவிதமான நன்மைகளை தருகிறது. சட்டைகளின் நிழலின் பலனை குறித்து சில வசனங்களை வாசிக்கலாம், கவனிங்க. 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. இது யார் பாடுனது, எப்போ பாடுனது அப்படின்னாக்கா தாவீது இக்கட்டான சூழ்நிலை. இது மேலே தலைப்பில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, சவுலுக்கு பயந்து கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டிருக்கிற வேலையில் பாடின பாட்டு. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது விக்கினங்களுக்கு தப்பும்படி கர்த்தரிடத்துல நிழலில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதான ஒரு பாட்டு தான் இன்றைக்கு இது பாருங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தாவீது சொல்கிறாரு, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். விக்கினங்கள் என்று சொன்னால் தீமைகள். அப்போ தீமைகள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டலின் நிழலே நான் என்ன பண்ணுவேன், வந்து அடைவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தீமை தொடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் சட்டைகளின் நிழல் உண்டு. அல்லேலூயா. இனி வரும் எத்தனை தீமைகளை நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமையை நம்முடைய வாழ்க்கையில் அணுகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய சட்டைகளின் நிழல் நமக்கு உண்டு. அப்படியானால் பாருங்கள், இந்த விக்கினங்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் தேவனை கர்த்தருடைய சட்டையானது பாருங்கள், அவருடைய நிழலானது நமக்கு பாதுகாப்பையும் நமக்கு ஆரோக்கியத்தையும் நமக்கு சுகத்தையும் தருகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்கள். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நம்ம வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். போதும், அவருடைய சட்டைகளின் கீழ் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. மேலே இல்லை, வெளியே இல்லை, அது கீழே தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவாலயத்தில் நம்ம வருவது சட்டைகளின் நிழலுக்கு கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. இதில் தான் நமக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு உண்டு. நம்ம அறியாமலே தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எப்படின்னாக்கா அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 121ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு அவர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். எப்படி? அவர் சட்டைகளின் மழை வரையில் இருக்கிறதுனால. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 63ஆம் சங்கீதம்
7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். செட்டைகளின் கீழே இன்னொரு ஆசீர்வாதம் உண்டு, வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழலானது உங்களை மகிழ்ச்சியாக்குகிறது, சந்தோஷமாக்குகிறது. அல்லேலூயா. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் துக்கம்தான், எங்கே போனாலும் துக்கம்தான் இல்லையா, யாரை பார்த்தாலும் துக்கம்தான். ஆனால் சட்டைகளின் நிழலை நம்ம வரும்போது, தேவாலயத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணுதான், நம்முடைய இருதயம் மகிழும்படி, நம்முடைய இருதயம் களி கூறும்படிக்கு இந்த தேவனுடைய சட்டையின் நிழலானது நம்மை அது நடத்துகிறது. ஆகையினால்தான் எபிரேயருக்கு இதனை ஆக்கியோன் எழுதுறாரு, சொல்கிறாரு பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புத்தி சொல்லு. அவங்களுக்கு தேவ சட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்தேன்னா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை, பாதுகாப்பு என்பதை, ஆரோக்கியம் என்பதை, நலமான வாழ்வு என்பதை அவளுக்கு நீ புத்தி சொல்லு அப்படின்னு இந்த எபிரேயருக்கு எழுதின ஆரோக்கியம் அப்புறம் எழுதுறார் பாருங்களேன். ஆக சபையானது எல்லா மனுஷருக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் சுகமும் ஆரோக்கியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சபை நிழல் உங்களுக்கு ஒரு இந்த வகையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்கள், சபை தேவனுடைய சட்டைகளின் நிழலாக இருக்கிறபடியால் தேவனுக்கு அடையாளமாக இருக்குது. இது இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது இது பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த சட்டை நிழலுக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவளுக்கெல்லாம் விசேஷமான பாதுகாப்பு, அவளுக்கெல்லாம் ஒரு விசேஷமான சுகம், அவளுக்கெல்லாம் விசேஷமான ஒரு நலமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி தருகிறார். அவருடைய சட்டையின் கீழே யாரெல்லாம் ஓடி வருகிறாளோ அவளுக்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆகையினால இந்த சம்பவம் பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. அல்லேலூயா. உண்மையாகவே ரூத் பாருங்க, ரூத் என்கிறதான மோவாபிய பெண் என்கிறதான ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது. இவர் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தால் இல்லையா, வேதம் சொல்லுகிறது மோவாப் அம்மோனியனும் சாபத்துக்குள்ளான ஜனங்கள் என்று சொல்லி உபாகம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. 10 தலைமுறை ஆனாலும் இது 2 சந்ததியும் என்ன பண்ணக்கூடாது, தேவாலயத்துக்கு வரவே கூடாது, காலை வைக்கக்கூடாது. அப்படி தான் தேவனுடைய கோபம் இருந்துச்சு. காரணம், தவறான வழியில் பாருங்க லோத்தின் குமாரச்சின் மூலமாக லோத்துக்கு பாருங்க அருவருப்பான, அதாவது மகள்கள் தகப்பனோடு கூட சேர்ந்து வந்த சந்ததிகள் இந்த 2 சந்ததி என்று சொல்லி, இது அப்படிப்பட்டதான சந்ததியை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் பாருங்க, இந்த ரூத் என்பவள் மோவாபிய சந்ததியில் பிறந்து வந்தாலும் ஒரு சாபமுள்ள ஸ்திரீதான் இல்லையா. சாபம் பின்னாடி வந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த சாபம் அவருடைய கணவரை மறித்து போட்டது இல்லையா. கணவனை இழந்தார், கணவனை இழந்து வெறுமையாக இருந்தான். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வெறுமை இருந்துச்சு, வறண்டு இருந்துச்சு. எதிர்காலமே ஒன்றுமே இல்லாமல் அவளுக்கு தெரியாத வகையில், அவளுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, கஷ்டம் சூழ்நிலை இல்லையா. அவர் என்ன பண்ணால் கதிர்களை பொறுக்க தான் போன, வசதி கூட இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. அவர் சாபமுள்ள ஒரு ஸ்திரீயாக அவர் இருந்தாலும் இங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை தான் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினது. வேதத்தில் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம், கவனிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை
சொல்லுறதுல இந்த ரூத் ரொம்ப என்ன பண்ணனா, கடினமாக இருந்தானா. என்னை பீடு மாத்திரம் சொல்லிடாதீங்க. அப்போ நல்ல வழியை இந்த ரூத் என்பவள் தெரிந்து கொண்டாள். தேவனை சார்ந்துக்கணும், இஸ்ரவேலின் தேவனுடைய கூட்டத்தில் சார்ந்துக்கணும் என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் இன்னொரு மருமகள் பாருங்கள், அவள் என்ன பண்ணார், அவங்க அந்த அவங்களுடைய மாமியை என்ன பண்ணாங்களோ முத்தமிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத் நல்ல வழியை அவன் தெரிந்து கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே தான் எனக்கு என்னது, எனக்கு அடைக்கலம், பாதுகாப்பு, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய எல்லா நன்மையும் எங்கே இருக்குது என்று சொன்னால் அது இஸ்ரவேலின் தேவனாய் சட்டைக்குள்ளே தான் நான் போகணும், அவருடைய நிழலில் தான் நான் இருக்கணும் என்பதை அவள் புரிந்து கொண்டு அவள் என்ன பண்ணாராம், இவள் எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து வந்தாள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனை சாபங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வராமல் இருக்கலாம் இல்லையா? உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கஷ்டம், கண்ணீர், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நெருக்கமான பாதை, சொல்ல முடியாத வேதனை, இதெல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே இந்த ரூத் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் தான் அவள் காணப்பட்டாள். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டான். என்னன்னாக்கா, தேவாலயத்தின் நிழலில் நான் போனாக்கா என் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு உறைவிடம் வந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு துணை வந்துச்சு, அவருடைய எதிர்காலமெல்லாம் ஆஸ்வாதமாக மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் எதையெல்லாம் இழந்து போனார்களோ, தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வரும்போது கர்த்தர் மீண்டுமாய் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை தேவனாய் கர்த்தர் உள்ள வாழ்க்கையில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சட்டைகளின் நிழலானது ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு பாருங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த சட்டைகளின் நிழலானது அவளுக்கு கொடுத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுவரையிலும் இருந்த ஒரு கசப்பான வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக மாறுச்சு. அல்லேலூயா. நலமான வாழ்க்கையாக மாறுச்சு, ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா, நீங்கள் ஆண்டவரை நீங்கள் சார்ந்துக்குங்க, தேவாலயத்தை சார்ந்துக்குங்க. ஏன்னா இங்கே தான் உனக்கு விடுதலையே, இங்கே தான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இங்கே தான் உங்களுக்கு சுகமான நலமான வாழ்க்கையெல்லாம் தேவன் தான் வச்சிருக்கிறார். இதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், தேவனை நீங்கள் சார்ந்துக்குவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் தொடர்ந்து வந்த எல்லா சாபங்கள், இதுவரையிலும் தொடர்ந்து வந்த எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைக்கீழ மாற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்கள் நினச்சிருப்பீங்க, எப்போ எனக்கு தெரியாத போச்சு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு எப்போ தெரியாமல் போச்சுங்க, இல்லைன்னா நான் எப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்துருப்பேன் சொல்லுகிற வார்த்தை. ஏன் தெரியுமா, அவள் வரும்போது நன்மை பெற்றுக்கொண்டபடியால். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய சட்டைகளின் நிழலில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் முதலாவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், ரெண்டாவது உங்களுக்கு நலமான வாழ்க்கையை தருகிறார், மூன்றாவது அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லையா, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான சாபங்கள் துக்கங்கள் எல்லாம் தேவனுடைய சிட்டனின் நிழலில் நீங்கள் வரும்போது அது தானாக போயிடும், உங்களை விட்டு போயிடும். இல்லைன்னா உங்களை ஆளுகை சேர்ந்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய சட்டைகள் நிழலில் வரும்போது எல்லாம் தானாய் மாறிடும். நம் தேவனுக்குள்ளே பாருங்கள், அவரை சார்ந்து அவருடைய சட்டங்களுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு ஆரம்பம், புதிய ஒரு மகிழ்ச்சி, புதிய ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். காரணம், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகையினால இந்த உன்னதமான தேவனுடைய சட்டைகளின் நிழலில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இது யாரை காட்டுகிறது சொன்னால் பிதாவாகிய தேவனை காட்டுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன், தேவாலயத்தினாலே நாம் பெறுகிற நன்மையை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. மீண்டுமாக அந்த சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் முதல் பகுதியை வாசிக்கலாம். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை திருப்தி ஆக்குகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாய் தருகிறவர் யார் அப்படின்னா தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போய் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தியே வராது இல்லையா. நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நம்மளுக்கு திருப்தி இல்லாத ஒரு உலகம் இது. ஆகையினால கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்தியாய் மாற்றுகிற தேவன். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நம்மை திருப்தி ஆக்குகிறார். இங்கே தான் வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இல்லையா. நம்ம போய் ஒரு காரியத்தை செய்வோம்னாக்கா
அது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சோம்ப்பா, நல்லா இருக்குது, ஆனால் என்ன இல்லைன்னா திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே சொல்லப்படுகிறது சம்பூர்ணமான நன்மையினால் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. சம்பூர்ணம் அப்படின்னாக்கா ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம். எப்படி இது கிடைக்கிறது? முழுமையான ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் வருகிறது. எப்படி இது கிடைக்கும்? ஒரு மனுஷனை பார்த்து பாருங்களேன், நம்ம இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னாக்கா, தேவ ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அவர் திருப்தியை மாற்றுகிறார் என்று சொன்னால், பாருங்களேன், நம்ம ஒரு மனுஷன் எப்படி திருப்தி என்பதை அவனு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி சாப்பிட்றவங்கள நம்ம கேட்குறோம், என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம். திருப்தியாக சாப்பிட்டியானாக்கா, ஏதோ சாப்பிட்டேன், எவ்வளோ போதும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வருத்தத்தோடு நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கோம். சாப்பிட்டேன், ஆனால் என்ன இல்லை, அதில் திருப்தி இல்லை. திருப்தியான சாப்பாடு என்ன தெரியுங்களா? எல்லாமே இருக்கணும் அதில். அல்லேலூயா. அதுதான் திருப்தி. எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஒரு சாப்பாடு அப்படின்னாக்கா அதில் எல்லாமே இருந்தால்தான் அது திருப்தி. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணோம், டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு முழுமையாக சாப்பிட்டு முடிப்பு தான் திருப்தி. அல்லேலூயா. இல்லாத வரைக்கும் பாருங்கள், இன்றைக்கி நம்ம இன்னும் ஒன்றும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இன்னொன்று நம்ம சாப்பிடாம வந்திருப்போம். அதனால் அது நம்ம திருப்தி இல்லை. ஆனால் எல்லா வகையான உணவையும் நம்ம சாப்பிடுவோம் என்று சொன்னால் அதுதான் திருப்தி. அதுதான் தேவ ஆலயமானது பாருங்கள், ஜபத்தினாலும் பாடல்களினாலும் ஆராதனையினாலும் வேத வசனங்களினாலும் தேவனை கர்த்தர் நம்ம திருப்தியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒன்றும் இல்லை, சகல எல்லாவற்றிலேயும் ஆசீர்வாதம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? எழுந்து நில்லுங்கனாக்கா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஆராதிக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பாடும்போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஆராதிக்கும் போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்படி பலவிதமான சம்பூர்ணமான நன்மைகளினால கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தனித்தனியாக கொடுத்து சேர்த்து நம்ம என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், நம்ம எல்லா சகல பதார்த்தங்களை சாப்பிடுறது போல தான் நம்ம தேவ சமூகத்தில் வந்து போகும்போது எல்லா முழு நிறைவையும் நம்ம பெற்றுக்கொண்டு கடந்து போகிறோம். இதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அப்போ குறைவில்லாமல் சகல நன்மைகளினாலும் நம்மை தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினால அவர் நம்மை நிரப்பி திருப்தியாக்குகிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிங்க. இங்கே எங்கேருந்து வருது பாருங்கள் ஆசீர்வாதம். வாசிப்போம். 92ஆம் சங்கீதம் 12-13. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இதுக்கு முன்பதாக 2 வசனமும் ஒரே சம்பவத்தை சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பிரித்து படித்தாலும் அது 1 by 1 நீங்கள் வாசிக்கும் போது நீதிமான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். நீதிமான் யார்? நீதிமான் என்று சொன்னால் தேவஜனம் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் நீதிமான். தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் நீதிமானாக பார்க்கிறார். நம்மளை மாற்றி இருக்கிறார், ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். அவர் நீதிமானாக தான் இது வரைக்கும் நம்மளை பார்க்குறார். அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ணுவோம்? மாசமானப்பா வந்துட்டான் பத்தியா சபைக்கு, இவ்வளோ பண்ணிட்டு வந்தான் பத்தியா, அந்த அம்மா பற்றியா என்னென்ன பண்ணிச்சு, என்னென்ன பேசிச்சு வந்துச்சு பார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படி பார்க்குறான்னா அவன் நீதிமான். அல்லேலூயா. பாருங்க, பரிசேயனும் ஆயக்காரனும் 2 பேர் ஜெபம் பண்ண போனான். பரிசேயன் என்ன பண்ணான்னா பாருங்க, உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நான் உனக்கு மோசே சொன்னது போல் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் சரியாக லிஸ்ட்டு போட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் நீதிமான் தானே அப்படின்னு கேட்குறான். அவர் பார்க்குறாரு, நீ ஏன் நீதிமான் சொல்லிக்கிறியா அப்படின்னு பார்க்குறாரு. வெளியே ஒருத்தன் ஆயக்காரன்னு சொல்கிறான், ஆண்டவரே நான் நீதிமானே இல்லை, நான் பாவி இல்லையா, நான் சபைக்குள்ளே வருவதுக்கே நான் என்ன இல்லை தகுதி இல்லை என்பதை உணர்ந்த போது அவன் சொல்கிறார், நீ தான் சபைக்குள்ளே வரணுன்ட்டார். அல்லேலூயா. நீ தான் நீதிமான். அல்லேலூயா. ஏன்னாக்கா உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் உடனே தேவனை கர்த்தர் பாருங்க நம்மை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க அவர் யாரையும் எப்படி பார்க்கறது இல்லை அப்படின்னாக்கா துன்மார்க்கனாய் பார்க்குறதே இல்லை. தேவ பிள்ளைகளாக நீங்கள் கழுவப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம இடறி போனாலும் தேவனை கர்த்தர் பண்ண நம்ம தட்டி தூக்கி எழுப்பி என்ன பண்ணாலும் நீதிமானாய் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்களேன். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்காக தான்
தேவனாய் கர்த்தர் பாருங்க இந்த பூமியில் இன்னும் வராமல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணுறக்கூடாது? ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்மா கூட பின்மாற்றப்படுது, அல்லது ரட்சிக்கப்படாமே அந்த ஆத்மா மரித்து போயிடக்கூடாது. இப்படி பல நோக்கங்களோடு கூட தேவனாய் கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னும் வரல. ஆண்டவர் சொல்லிட்டே தான் இருக்கிற, இன்னும் வரல. வசனம் பொய்யா மாறாது, வசனம் உண்மைதான். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம உணராமல் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? அவரால் உருவாக்கப்பட்ட எந்த மனுஷனும் என்ன பண்ணுறக்கூடாது? பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆகையினால ஒரு மனுஷனும் பாருங்கள் அவன் ரட்சிக்கப்படாமல் போயிடாதபடிக்கு எப்படி ஆகிலும் ரட்சிக்கப்படுவானா என்று தானே ஒரு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறபடியால் கர்த்தரும் தம்முடைய வருகையை தள்ளி போட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் மனம் திரும்புகிற ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் கட்ட வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே வர்றாரு. என்ன தெரியுமா பண்ணுவாரா? அவர் எழுப்புதல் நாவை ஊற்றுக்கிற ஒரே நாளில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா ஜனங்களும் எங்கே வருவாங்கனாக்கா தேவாலயத்தை தேடி ஓடி வருவார்கள். எல்லாம் பாஸ்டைக்காரர் எல்லா மனுஷரும் ஓடி வருவாங்க. நீங்கள் சொல்லனா கூட வருவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறிவிக்காமல் இருந்தாலும் கர்த்தரை தேடி ஓடி வருகிற காலம் ஒன்று உண்டு. அந்த நாட்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம கூட எழுப்புவதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், எழுப்புதல் நாவி நம்ம செய்யறதெல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் போகாத இடத்துலலாம் கர்த்தருடைய ஆவியானவர் போவார். நீங்கள் சொல்ல முடியாத மனுஷன்ட்டெல்லாம் போய் சொல்லுவார் இல்லையா? எஸ்பிஆர் பில்டிங்கில் இன்றைக்கி 1836 அடுக்கு இருக்குது. அதில் போய் நம்ம போய் மேலே ஒருத்தங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா அவனுக்கு போயிடும். ஹல்லேலூயா. அவனையும் கொண்டு வரும். யார் பார்த்து ஆண்டவரை சேரணும் அப்படின்னு சொல்லி அவன் தேடி வருகிற ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நமக்கு பாஷை தெரியாது, அவங்களுக்கு போய்ட்டு எப்படி போய் சொல்கிறது? ஹிந்தி தெரியாதே, தெலுங்கு தெரியாதே, நமக்கு தெரியாது தான், அவருக்கு தெரியும் எப்படி அவனை வர வைக்கிறதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்தந்த இடத்துல இருக்கிற சபைகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த நாள் தான் பிறகு தான் கர்த்தருடைய வருகை நிச்சயமாய் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை சம்பூர்ணமான நன்மைகளினால நம்மை திருப்தியாய் மாற்றுகிறார். அப்படியானால் பாருங்க, கர்த்தருடைய ஆழத்தில் தங்குகிறவர்கள், அதாவது நாட்டப்பட்டவர்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நட்டு வச்சிருக்கிறாராம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போயிட்டு தோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது போல் தேவன் ஒவ்வொரு சபையில் என்ன பண்ணுறாருன்னா அவர் நட்டு வச்சிருக்கிறார். நட்டு வச்சு என்ன பண்ணுறாருன்னா அதை விசாரிக்கிறார். ஒவ்வொரு வாரமும் விசாரிக்கிறார். அதுக்கு என்ன தேவை? அதுக்கேற்ற நன்மையை தருகிறார். தண்ணி குறைவா, அதுக்கு ஊட்டச்சத்து குறைவா, அதுக்கு மருந்து அடிக்கணுமா, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா பராமரித்து அதுக்கு வேண்டிய சகலத்தையும் என்ன பண்ணுறாரா அதை கொடுத்து அதை என்ன பண்ணுறாருனா போஷிக்கிறாரு. இதை போஷித்ததுனால இந்த மரமோ அல்லது செடியோ அது பனையை போல் வளருது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, உயர்ந்த இடம், பனையை போல் வளருவது இல்லையா? கேதுரை போலன்னா ஸ்ட்ராங்கு. அப்படிப்பட்டதான வளர்ச்சியை தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ ஜனங்களுக்கு சம்பூர்ணமாய் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வருகிறது இது அப்படின்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க 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 அந்த வார்த்தையினுடைய நன்மைகளுடைய வாழ்க்கையில் உங்களை பனையை போல மாற்றும். அந்த வார்த்தையினுடைய நன்மைகளுடைய வாழ்க்கையில் உங்களை ஸ்ட்ராங்காக உறுதியாக ஆசீர்வாதமாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சம்பூர்ணமான நன்மைகள் எது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், முதலாவது செட்டைகளின் நிழல் தேவனை குறிக்குது. ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்ணம் யாருன்னா கிறிஸ்து தான். ஏன்னாக்கா வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, தேவன் யாரை வைத்தான் நிறைவாக்குறாரு உங்க வாழ்க்கையில? கிறிஸ்துவை கொண்டுதான். அல்லேலூயா. ஏன்னாக்கா கிறிஸ்து தான் நமக்காக வந்தவர். அல்லேலூயா. ஆகையினால தேவன் பார்க்குறாரு, யார் மூலமாக இங்கே ஆசீர்வதிக்க முடியும்னாக்கா கிறிஸ்துவின் மூலமாக தான். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உன் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள், உன் பொருளாதாரத்தில் இருக்கிற வருமான குறைவுகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த இடத்துல குறைவுகள் இருந்தாலும் அதை கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகிமையினால உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாய் சம்பூர்ணமாக மாற்றுவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் மாற்றும். இந்த வார்த்தை தான் அது ஆசீர்வாதமாய் மாற்றும். ஏன் தெரியுங்களா? இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்று ஸ்ரீ யோவான் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை அது தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒளியாக பூமிக்கு வந்தது. ஹல்லேலூயா. அது பாருங்க, அவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை. இன்றைக்கு நம்ம வாசித்து தியானிக்க 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 இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன பண்ணுமா, அது துளிர்விடும். நமக்கே தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் துளிர்விடும். நீங்கள் ஒரு செடியை கொண்டு போயிட்டு பாருங்கள், அதை நீங்கள் சரியாக வைப்பீங்கன்னு சொன்னால், சரியான இடத்துல நீங்கள் வைப்பீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக வளரும். சரியான இடத்துல வச்சா தான் வளரும். அல்லேலூயா. நீங்கள் போய் பீரோவில் வச்சா வளராது இல்லையா? பைபிள் நம்மகிட்ட இருக்கும், அது எத்தனை போய் ஷெல்ஃபில் கடாய்ச்சி விட்டிங்கனாக்கா அதை முடிஞ்சிச்சு கதை இல்லையா? இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் தேவ ஆலயத்தில் வந்து நீங்கள் தியானிக்க 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 தேவனுடைய வார்த்தையானது உயிருள்ள விதை போல ஒன்று. அந்த விதையானது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்து நீங்கள் கேட்க 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 அதை நீங்கள் தியானிக்க 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 இந்த வார்த்தை என்ன பண்ணுமா, கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னாக்கா வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் இல்லையா, 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் என்னிலும் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உங்க வாழ்க்கையில கனியே இல்லைங்க, என் வாழ்க்கையில நன்மையே இல்லைங்க அப்படின்னு குறைவுகள், எந்த குறைவு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நீங்க வைத்து நீங்கள் ஜெபித்துப்பீர்னு சொன்னால், அதை தியானிப்பீங்க சொன்னால், இது குறைவில்லாமல் என்ன செய்யணுமா, மிகுந்த, கொஞ்சம் கிடையாது, மிகுந்த திரளான நன்மைகளை இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக கொடுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் பலம் செய்யும், என்னுடைய ஞானம் இருக்குது, என்னுடைய அறிவு இருக்குது, என் திறமை இருக்குது, ஒன்றுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் எந்த ஒரு பரலோகத்துக்கு உண்டான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால பாருங்க, 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சடனா உங்களுக்கு நன்மை வரும். உங்க கேட்கிறதுக்கெல்லாம் பதில் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இது லாங்கா போகாது. எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இங்கே போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னாக்கா வசனம் சொல்றது, நீங்கள் என்னிலும், நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க கேட்க கேட்க கிறிஸ்து நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். காரணம், நீங்களே தேவ ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் தேவ ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த ஆலயத்துக்குள்ளே வேத வசனமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் சத்தம் போடு கத்தி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், வெளியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட என் பிரச்சனை சொல்ல முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது உண்டு. ஆனால் நீங்கள் சொல்ல முடியாமல் வேதனையோடு கூட நீங்கள் பெருமூச்சையே கர்த்தர் கேட்கிற தேவன். அல்லேலூயா. இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அவள் விட்ட பெருமூச்சு, சத்தம் கூட இல்லை, பேச்சு கூட இல்லை இல்லையா? பெருமூச்சே கர்த்தர் என்ன பண்ணுறாருனா கேட்கிற தேவன் என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால் நமக்கு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பரிபூர்ணமான அவர் பதிலை அவர் தருகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க நம்ம தேவ சமூகத்தில் வருகிறோம், தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த வேத வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் தியானிக்க தியானிக்க, தொடர்ந்து தியானிக்க தியானிக்க, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்குமானால், அதையே நீங்கள் வீட்டுக்கு போனாலும் அதை தியானிப்பீர்னு சொன்னால், இது சும்மா இருக்காது, உங்களை ஆசீர்வாதமாக கொண்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பாருங்கள், வேத வசனத்தை நம்ம கேட்போம், ஆனால் மறந்து போய்விடுகிறோம். அதான் விஷயமே. அப்போ நம்ம மறந்து போகும்போது பிசாசன் என்ன பண்ணால் நமக்கு மறக்கிற ஒரு காரியத்தை கொடுத்து என்ன பண்ணுறோம், நான் கேட்டதெல்லாம் என்ன பண்ணுறான், எடுத்துடுறான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு வசனத்துக்கு உண்டான நன்மைகளை நம்ம அன்றாடம் என்ன பண்ண முடியல, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண, கேட்குறவர் மாத்திரமல்ல, அதன்படி கேட்டு நடக்கிறவரெல்லாம் இருங்கள், அப்போது தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி யாக்கோபு 1:22 அவர் சொல்கிறாரு இல்லையா?
நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. நீங்கள் கேட்குற ஆண்டவர் பிள்ளை என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, ஏன் இல்லை? நீங்கள் கேட்குறவளாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் அதன்படி செய்கிறவளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பீர்கள். அல்லேலூயா. யாக்கோபு அழகாக எழுதுறாரு பாருங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், நம்ம கேட்குறவர் மாத்திரமல்ல, அதை பத்திரமாய் தியானிக்கிறவளாக இருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வார்த்தையினாகிய பாருங்கள், இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அவர் மகிமையானது உங்களுடைய வாழ்க்கையில் சகல சம்பூர்ணமான நன்மைகளை கொண்டு வரும். அப்போ உலகம் கொடுக்க முடியாத சம்பூர்ணமான நன்மைகள் நீங்கள் எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த ஒரு பணக்காரனாக கூட இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்க தான் செய்யும். பாருங்களேன், நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு பணக்காரன் என்ன வசதி இருக்குது, அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் அவன் சொல்லுவான் 10-15 குறைய சொல்லுவான் பாருங்கள். இது இல்லை அது இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய பணக்காரன் கூட. அப்போ பாருங்கள், எல்லா மனுஷனுக்கும் சம்பூர்ணமான நன்மைகளை தருகிற ஒரு இடம் என்று சொன்னால் அது தேவாலயத்தில் தேவனுடைய நன்மைகள் மூலமாக தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32, 33, 34, 35 வரைக்கும் வாசிப்போம். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அடுத்த வசனம். வெகு நேரம் சென்ற பின்பு, நீங்க கவனிக்கணும், வெகு நேரம் போயிட்டே இருக்குது. அவர் உபதேசிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க, டைம் இல்லாமல் அளவு இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஜனங்களும் என்ன பண்றாங்க, உட்காந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நீங்க ஒன்றா வாசித்து பாருங்க. சீஷர்களுக்கே பயம் வந்துச்சு. இன்னும் டைம் பாட்டு போயிட்டே இருக்குது. சாயந்தரமாச்சு, பொழுது அப்படியே போகுது. காலையில் போனவங்க அப்படியே உட்காந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையில் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே திருப்தியாகி அப்படியே உக்காந்துட்டாங்க. அவங்களுக்கு மதியானம் போகிறது தெரில, சாயந்தரம் போகிறதுன்னு தெரில, பொழுது போதுன்னு தெரில. பொழுது போது சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வசனத்தை நான் வாசிக்க போகிறோம் பாருங்களேன். வெகு நேரம் சென்ற பின்பு 35. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம். அவர்கிட்ட ரகசியமா சொல்றான், இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிடுச்சு. அவருக்கு தெரியாது போல. இவர் சொல்றான், இல்ல வெகு நேரம் ஆயிடுச்சு, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்ல. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய வேலையை. அல்லேலூயா. பாத்தியா, அனுப்பிடு வச்சுக்காது. ரொம்ப பேசினா என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட எதனா கேட்பாங்க, நைஸாக அனுப்பிடு, போச்சு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிளம்பிடுறோம். யாருன்னா வீட்டுக்கு நீ வந்தால் என்ன பண்ணுவாங்க, குறையா சொல்லுவாங்க, இனிமேட்டு கேட்காத சொல்லி அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னா. இதே தான் சீசன் என்ன பண்ணலாம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை மாட்டிக்குவோம். எல்லாம் சாப்பாடு கேட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பொழுது போகிற இதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் அது இல்லை. வந்த உங்களையும் கர்த்தர் திருப்தி அனுப்ப தான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இப்போ முதலாவது ஆத்துமால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாடுன்னு சம்பூர்ணமான திருப்தி வார்த்தையில் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, திருப்தியாக இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறாரு, இவங்களுக்கு இன்னொன்று திருப்தியும் தரணும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவனுக்குள்ளே நம்ம வரும்போது அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். அல்லேலூயா. உள்ளே நிரப்புறாரு. ரெண்டாவது வெளியே நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய சரீரத்துக்கு உண்டான ஆத்மா பாருங்கள் ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுறார், போஜனத்தினால நிரப்புறார். 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்றாங்க, எடுத்துகிட்டு வா. அல்லேலூயா. 50 பேராக உட்காரவை அப்படின்றார். உட்கார வச்ச பிறகு அந்த அப்பத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இவர்களுடைய சரீரம் திருப்தியாக மாறிச்சு. அல்லேலூயா. முதலாவது வெகு நேரமாக உட்காந்துக்கிறாங்க, ஆத்திரம் திருப்தியாக இருக்குது. அவங்க யாரும் சாப்பாடு கேட்கவே இல்லை. ஆனால் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணான்னா, இவருடைய சரீரத்துக்கு வேண்டிய பசியும் அவர் என்ன பண்ணனா திருப்தியாக மாற்றிட்டார். இதுதாங்க தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் குறைவாக, அவங்க பசியாக, அவங்க இல்லாமல் அவங்க போனதே இல்லை. அவங்க திருப்தியாக தான் போனாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் திருப்தி பாருங்கள், சரீரத்துக்கு வேண்டிய நன்மையினால் திருப்தியை பெற்றுக்கொண்டு கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் வந்த உங்கள் வாழ்க்கையில் கூட ஆத்மாக்குண்டான திருப்தி தேவனை கர்த்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையினால் அவர் நிரப்புகிறார் இல்லையா. சரீரத்துக்கு வேண்டிய பாருங்கள் உணவு நம்முடைய வாழ்க்கையில் அது அன்றன்றைக்கு தான் அது திருப்தி. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு உண்டான உணவை தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே நமக்கு திருப்தி. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சம்பூர்ணத்தினால
தேவ சமூகத்தில் வருகிற யாவரையும் பாருங்க கர்த்தர் அவர் நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படியானால் பாருங்க, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவரிடத்துல ஓடி வந்த யாவரையும் உள்ளும் புறமும் திருப்தியாக தேவனாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாருங்க எல்லாவற்றிலும் தேவையானது, முக்கியமானது சம்பூர்ணமான திருப்தி அடைதல் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் வசனமே நம்மை சம்பூர்ணமான திருப்தியாய் மாற்றுகிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவனாலே நன்மை வருது, இங்கே கிறிஸ்துவினாலே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் கொடுத்து திருப்தியாக்குறார். இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நீங்கள் சேர்க்க 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 நீங்கள் செழிப்பாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. நான் பொருளாதார செழிப்பு குறித்து நான் சொல்லலை, உங்களுடைய ஆத்மாவுக்கு உண்டான செழிப்பு குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கேற்ற, பரத்துக்கேற்ற, பரலோகத்துக்கேற்ற மேலான உன்னதமான நன்மைகளினால நீங்கள் செழிப்பாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்து நம்ம சொல்ல, அதெல்லாம் நம்மக்கிட்ட வரவே வராது, போயிடும். ஆனால் என்றெனுக்கும் அழியாத மேலான நன்மைகளினால இருதயத்தை நிரப்புவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய செழிப்பு. அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் பாருங்கள், நீங்கள் ஒரு சம்பாதனையை நீங்கள் வாங்கி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது அது பாருங்கள் நாளுக்கு நாள் சேர சேர அது ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அதன் மூலமாக ஒரு காரியம் திட்டம் பண்ணுறீங்க இல்லையா? நிறைய சேர்ந்துச்சுன்னா ஒரு இடத்த நீங்கள் வாங்க, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. அதே போல் தான் தேவ சமூகத்தில் நீங்கள் வர வர தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 இந்த வார்த்தையின் சம்பூர்ணங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் சேர்ந்து 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 உங்களை ஒரு பெரிய ஒரு செழிப்பாய் தேவ ஜனமாய் ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதத்தில் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அடுத்த பகுதியில் வாசிக்கலாம். வாசிப்போம், முழுமையாக வாசிப்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால், உம்முடைய பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இது பரிசுத்த ஆவியானவர் குறிக்குது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நிழல், ரெண்டாவது கிறிஸ்துவனுடைய சம்பூர்ணமான வசனத்தின் ஆசீர்வாதங்கள், மூன்றாவது கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு. அல்லேலூயா. பாருங்க, பேரின்ப நதி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பேரின்பம், இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் விரிவாக கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பேரின்பம் அப்படின்னா கொஞ்சமான இன்பம் இல்லை, நிறைவான இன்பம் கொடுக்கிற நதி தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நிறைவான நதி போல பேரின்ப நதியாய் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதான ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் தேவாலயத்தில் நமக்கு அவர் உங்கள் தாகங்களை தீர்க்கிற ஒரே ஒரு இடம் தேவாலயம். அல்லேலூயா. அப்போ தேவாலயத்தில் தான் தேவனுடைய ஜீவ நதி என்ன பண்ணுமா, புறப்பட்டு வருகிறது. எப்படி வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம எப்படி தான் வரோம் நமக்கே தெரியாது இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வானத்தை திறந்தாகில என்ன பண்ணுவார், நமக்கு அவர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எப்படி வரும்னு மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் இது எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும், எங்கேருந்து வரோம் அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவனுடைய பாருங்கள் பலத்தை செய்கிறனால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் என்னதுனாக்கா அற்ப காரியம். பாருங்கள், சாதாரணமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருவார். அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் எப்படியாகிலும் நம்ம என்ன பண்ணுவார், அவருடைய பேரின்ப நதியினால நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த பேரின்பம் அப்படின்னும் போது முழுமையான ஒரு இன்பத்தை கொடுக்குது. அதனால தான் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக தாகங்கள் இருக்குது இல்லையா? என்ன தாகம்னா பண தாகங்கள் இருக்குது, பலவிதமான குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதார தாகங்கள் இருக்குது. ஓடிட்டே இருக்கிறான், வசதியை தேடி, அதை தேடி, உணவை தேடி, எல்லாம் தாகம். இது எவ்வளோ தான் பண்ணாலும் பாருங்கள், இது தொடர்ந்து என்ன பண்ணுறான், ஓடிட்டே இருக்கிறான், ஒரு முடிவே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஜீவ நதி நமக்குள்ளே வருமானால், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் நிழலில் வரும்போது, அந்த சம்பூர்ணத்தினால நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஜீவ நதி உங்களுக்குள்ளே வரும். இந்த ஜீவ நதி வருமானால் உங்களுடைய எல்லா தாகமும் மாறிடும். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு ஜீவ நதி போயிடும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிடும். காரணம் என்னன்னாக்கா, நதி அப்படின்னாக்கா இது நிற்கிற தண்ணியில் ஓடுகிற தண்ணி. ஓடுகிற தண்ணியில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம்னாக்கா ஒரு புத்துணர்வு வரும். அல்லேலூயா. நீங்கள் ஆறுகளில் நீங்கள் போய்ட்டு தண்ணியை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், எப்படிதமாக இருக்கும், புதுமையாக இருக்கும். அது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போகும் அப்படி. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அதே போல தான். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவத்தில் புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய வரங்களினால் நம்ம என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுத்து
உங்களை என்ன பண்ணுவார்னா போதும் போதுன்ற அளவுக்கு உங்களை என்ன பண்ணுவார்னா உங்களுடைய தாகங்களை அவர் தீர்க்கிற தேவன். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு போதாது இல்லையா? போதும்னு எவனோ வாயில் சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்ல மாட்டான் இல்லையா? எவ்வளோ நகை சேர்த்தாலும் போதாது இல்லையா? அவங்க வச்சுனுக்கு தான் எனக்கு பார்க்கறது நல்லாகுது இல்லையா? அந்த மாடல் தான் நல்லாகுது. இப்போ ஒரு புது டிசைன் விட்டுக்கிறாங்க, அதுதான் நல்லாகுது. எவ்வளோ துணி வாங்கினாலும் சில பேருக்கு போதாது இல்லையா? இப்போ ஒரு மாடல் வந்துக்குது, அடுத்த வருஷம் ஒரு மாடல், இது நம்ம வாழ்க்கையில் வந்துனே தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இல்லையா? ஆளே போயிட்டாலும் போட்ட பட்டு வந்துனே இருக்கும், துணி நகை பட்டு வந்து தான் இருக்கும் இல்லையா? அதை நேசிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க அப்படியே வரிசையாக. ஆனால் தாகம் அடையாமல் அவன் என்ன பண்ணான்னா அந்த தாகத்தோட கூட போயிட்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னாக்கா உலகத்தின் சகல காரியங்களும் ஒரு மனுஷனுக்கு தாகத்தை தீர்க்காது. அது அவனுடைய வாழ்க்கையில் ஓடிட்டே தான் இருக்கும் இல்லையா? தேடிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜீவநதி வருமானால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு போதும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு தாகம் தீர்த்த ஒரு அனுபவம். எனக்கு போதும், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், திருப்தியாக கொடுத்துருக்கிறார், இல்லைனாலும் போதுன்னுவீங்க. அல்லேலூயா. இதுதான் தேவ ஆவியான நிறைவுதல் இல்லையா? உலகம் நம்ம தேடிட்டே இருக்கோம், உலகம் நம்ம மாம்சத்தின்படி ஓடிட்டே தான் இருப்போம். ஆனால் தேவ ஆவியான வந்துட்டார்னுச்சு, நமக்குள்ளே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன சொன்னால், எதுக்குப்பா நமக்கு போதும். அல்லேலூயா. அப்போ போதும் போதும் என்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய ஆத்ம தாகத்தை அவர் நிரப்புகிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஆண்டில் நீங்கள் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பாருங்கள் 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தருகிற தேவன். கடந்த ஆண்டெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வந்தோம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை பேசும்படியாய் நான் தியானித்த போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற, சபைக்கு தந்திருக்கிற வார்த்தை. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கர்த்தருடைய ஆவியானவர். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதத்தில் இப்போ 9ஆம் வசனத்தை ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. போதும், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்றுனாக்கா நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு சுரக்கிறதான ஒரு நீர்நிலை நமக்குள்ள தேவனுக்குள்ளே இருக்குதான். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஜீவனே அது கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா இல்லையா? இன்னைக்கு மருந்து மாத்திரை நமக்கு சுகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொடுத்தாக்கா இதை பயன்படுத்திகிட்டே இருங்க அப்படின்வாங்க இல்லையா? ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஜீவனையே, புதிய ஜீவனே நமக்குள்ளே சுரக்கும்படிக்கு அந்த ஜீவ ஊற்றானது நமக்குள்ளே என்ன பண்ணுமா, சுரந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களை அது என்ன பண்ணாதே, உங்களை உட்காரவே விடாது. அது உங்களுக்கு பலத்தை அவங்க சுரந்து கொண்டே இருக்கும், உங்களுடைய சுகத்தை சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்குள்ளேருந்து பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறைவானது அல்ல, அது தற்காலிகமானதும் அல்ல, அது நிறைவானது. அப்படியானால் தேவ ஆவியானுடைய ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புதிய புதிய பலனை, புதிய புதிய சுகத்தை, புதிய புதிய நன்மைகளை தேவனை காத்து கொடுத்து என்ன பண்ணுவாரா, நம்மை அவர் தாக தீர்த்து கொண்டிருக்க மாத்திரமல்ல, நமக்கு பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். போதும். தாகமுள்ளவன் மேல். யார் தாகமுள்ளவர்கள்? தேவாலயத்தில் வருகிறவர்கள் தான் தாகமுள்ளவர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கேட்கிறவர்கள் தான் தாகமுள்ளவர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுப்பேன்னாரு? பங்களாவா, காரா, இல்லை நீங்கள் கேட்குற பொன் பொருள்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் எங்கேயுமே சொல்ல இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கின்றார். அல்லேலூயா. நீங்கள் கேளுனாக்கா, ஆண்டவரே என் கடையை கூட, அண்டா கூட, அது கூட, இது கூடலாம் நம்ம கேட்க முடியாது. கேட்டாலும் அது வராது. நீங்கள் கேட்டுன்னு தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். நான் ஜெபம் பண்ண தரல ஆண்டவர், அது தரமாட்டார். அதை பார்க்கல மேலானதை தரும்படி தேவனை கத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஒன்று கேட்டு நாளைக்கு என்ன கேட்டா, நேற்று இது கேட்டேன், இன்றைக்கி இது கேளு, அப்போ மறுநாள் அது முன்னான்னு கேளு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தரேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தருவார் என்று சொன்னால் இவர் மூலமாக சகலம் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்கிறதும் கேட்காமல் இருக்கிறதும், எதிர்பார்க்கிறதும் நினைக்காமல் இருக்கிறதும் இல்லையா, தேவனை காத்த சகலத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ ஊற்றை நமக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா தருக. அதை தான் கேளுங்கன்றார். அல்லேலூயா. இதை கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும்போது இதை அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் கேட்காமல் இருக்கிற சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நிலையை தேவனை கர்த்தர் அடைய முடிச்சு செய்வார். அல்லேலூயா. சகலத்தையும் பெற்றுக்கொண்ட நிலை அப்படின்னாக்கா நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் எதை குறிச்சுன்னா பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. நீங்களும் பயப்பட மாட்டீங்க. ஐஸ்வர்யவானுக்கு
பசி எடுக்காது, நீங்களும் பசி எடுக்காது உங்களுக்கும். சரிக்கிறீங்க. ஐஸ்வர்யவானுக்கு எதனா தேவை இருக்குமா? நமக்கும் தேவையாக இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்கு ஐஸ்வர்யவானில் போல கர்த்தருடைய ஜனங்க போல உண்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. இல்லையா? தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. மற்ற உலகத்தில் இருக்கிற பாருங்கள் ஓடிட்டே இருப்பான், நம்ம ஓட மாட்டோம். இல்லையா? கர்த்தர் நம்மை தேடி வரும்படி செய்வார். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தேடி தான் வரணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா நம்ம தேவாலயத்தில் நம்ம தேவ சமூகத்தில் ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மை தேடி சகல நன்மையும் கொண்டு வரும்படி செய்வார். அல்லேலூயா. நமக்கு வாழ்வதற்கு வேண்டிய நன்மைகளை தேவனாய் கர்த்தர் குறைவில்லாமல் நமக்கு என்ன பண்ணுவார்னா கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, வாசிக்கலாம். ரோமருக்கு எது நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவுனால உங்களுக்கு என்ன வருமா? எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு எதை வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எது இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எது இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும், எது இருந்தால் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும், இன்றைக்கு இல்லை கடைசி வரைக்கும். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவினால தான் அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேகம் தாகம் கொண்டவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ ஜனம் கூட ஓடிக்கொண்டிருக்கலாம். போகணும், தேவை 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 இல்லையா? பல நன்மைகளை நம்ம தேடிக்கொண்டே ஓடுகிறோம். ஆனாலும் பாருங்கள், நம்முடைய தாகங்கள் அடங்கலை, நம்முடைய தாகங்கள் தீர்க்காமலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய ஜீவ ஊற்று நமக்குள் பாயுமானால் பாருங்கள், அவராலே சகல நன்மைகளும் நமக்கு நிரப்பின ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவனை கர்த்தர் நடத்துவார். சகல நன்மையும் இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்களேன். வேத வசனத்தை நீங்கள் அப்படியே தியானிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் மூலமாக சகலமும் உருவாக்கப்பட்டது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாலே உலகம் படைக்கப்பட்டது. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம், முடிக்க போகிறோம். வாசிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. இவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. சிங்காசனமா, பரலோகத்தின் நன்மையா, பூமிக்குரிய நன்மையா, எல்லாம் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவரை தாண்டி எந்த ஒரு நன்மையும் நமக்கு ஒரு நாளும் தேவையே இல்லை. அல்லேலூயா. இவருக்குள்ள சகலம் இருக்கிறபடியால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே தேவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தேவ ஆவியான நடத்துவார். அந்த உன்னத அனுபவம் வாழ்க்கையில் என்ன தெரியுமானாக்கா, நமக்கு தேவன் என்னை சுகமாக வச்சுருக்கிறாரு, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, என்னை மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாரு, என்னை சமாதானம் நிறைந்திருக்குது, எனக்கு பூமியில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஒன்லி தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னாக்கா நிறைவு நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே நமக்கு மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும். அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையானவைகளை ஒரு நிறைவான ஒரு ஆவியானவர் நமக்கு அவர் கொடுத்து நம்முடைய தாகத்துக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு பண்ணுகிறார். அப்படியானால் பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வறண்டு போன நிலை இருக்குதா? குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வருமானத்தில், உங்கள் தேவைகள் மத்தியில் வறண்டு போய் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஜீவனதி உங்களை செழிப்பாய் மாற்றும். 65ஆம் சங்கீதம் 9-10 நம்ம வாசித்து முடிப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அல்லேலூயா. தேவ நதிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலம் வறண்டு போன நிலை மாறும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் ஜீவன் இல்லாத உங்களுடைய நிலமெல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் சாபம் உள்ள நிலமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அப்போது தேவனுடைய ஜீவ நதியானது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை செழிப்பாய் மாற்றும். அல்லேலூயா.
தேவனுடைய 3 ஆசீர்வாதங்கள் சபைக்குள்ளே கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவாலயத்துக்கு வர்றதுனால தேவனுடைய நிழல் உங்களுக்கு உண்டு. தேவாலயத்துக்கு வர்றதுனால அவருடைய சம்பூர்ணமான தேவனுடைய வார்த்தையினால நம்மை திருப்தியாக மாற்றுகிறார். தேவாலயத்தில் வர்றதுனால உங்களுக்கு ஜீவனுள்ள நீரூற்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இதுதான் திருத்துவ தேவன். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து நமக்கு அவருடைய சகல நன்மையினாலும் தேவ ஜனங்களை நிரப்புகிறார். உங்களையும் அப்படி நிரப்புவார். நம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை நமக்கு வச்சிருக்கிறாரா? யோசித்து பாருங்களேன். பிதாவிடத்துலேருந்து அவருடைய நன்மைகளாக நமக்கு வருது, குமாரனிடத்துலேருந்து அவருடைய நன்மைகளாக நமக்கு வருது, பரிசுத்த ஆவியிடத்துலேருந்து நமக்கு நன்மைகளாக வருது. இப்படிப்பட்ட நன்மைகளுடைய நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனால தான் முன்னாடியே நான் சொன்னேன், நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னாக்கா உலகத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட ஸ்லாக்கியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் பிதாவுடைய ஆசீர்வாதத்தையும் குமாரனுடைய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆகையினால இந்த புதிய ஆண்டில் உங்களை உற்சாகமாக நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவாலயத்தில் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் செழிப்பாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை எவ்வளோ அருமையானது, அவருடைய கிருபை அருமையானது. அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய நிழலின் ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய வார்த்தையின் சம்பூர்ணத்தினாலே நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஜீவ ஊற்றினாலே உடைய தாகத்தை எல்லாம் தேவனை கர்த்தர் தீர்க்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தர் நோக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த புதிய ஆண்டில் நம்ம தான் தேவனுடைய நிழலில் ஓடி வரணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையோ தேடி நம்ம ஓடி இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் ஓடி வர்றதுக்கு நம்ம மறந்துருக்கலாம். இன்று முதல் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள், நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் ஓடி வருவேன். 2வது, இன்று முதல் தேவனுடைய வசனத்தை நான் ஒவ்வொரு வாரமும் நான் தியானிப்பேன். பொருத்தனை செய்யுங்க. 3வது, கர்த்தருடைய ஆவியானவரை நான் காத்திருந்து நான் கேட்பேன். இதை 3மே நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நிழல் கொண்டான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வார்த்தை கொண்டான சம்பூர்ணமான நன்மைகள், உடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய சகல நிறைவான நன்மைகளை தேவனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.